ஹாய் காய்ஸ், நாங்க தான் உங்க ஜிகே மெமரிஸ். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த பிராங்க். என்ன பிராங்க், என்ன மாதிரியா போகுது பிராங்க், அதெல்லாம் எனக்கே தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு காய் வந்து சூப்பரா ஒரு பிராங்க் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னன்னா, நான் ஒரு 2-3 டேஸா அவ கூட தூங்குறது இல்லை. ஐ மீன் தூங்கிட்டு காலையில அவ தூங்குறான்னு சொல்லிட்டு நான் இருந்து 8 மணிக்கெல்லாம் எழுந்து கீழே வந்துடுவேன். அவங்க மேடம் 11 மணி வரைக்கும் தான் தூங்குறாங்க. சரி, ஓகே, இதை வச்சு நான் ஒரு பிளான் பண்ணலாம். எனக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து நீ என் கூட தூங்க மாட்டேங்கிற, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் தூங்குறாங்க. இது என்ன கதைன்னு தெரியல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பிராங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அது என்ன பிராங்க், எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஐடியாவே வர மாட்டேங்குது. கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நேர் விருப்பம் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். வீடியோக்குள்ள போகலாம். காய தூங்கிட்டு இருக்குது. என்ன ஆகுது, என்ன பண்ணுதுன்ட்டு போய் பார்க்கலாம். ஓகே மேடம், இத்திரியில் இருப்பார். காய தூங்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, 2 பேரும் நீங்கள் சிறப்பாக வச்சு செஞ்சு விட்டுடலாம். மேடம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், இப்போ அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ள, எப்படியா இருந்தாலும் எழுப்பினா எழுந்துக்க மாட்டேங்கிறா, கட்டிகிட்டே கிடக்குறா. நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்கிட்டயாச்சும் பேசுற மாதிரி நான் பண்றேன். யாராச்சும் ஒரு கேர்ள் கிட்ட பேசுற மாதிரி பண்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம் வீடியோக்குள்ள. 2 மைக்கு. ஃபர்ஸ்ட் மைக்லாம் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, மைக் செட் பண்ணிட்டு அது என்னென்ன பண்றான்றத நீங்களே பாருங்க. ஒன்றும் இல்லை, சும்மா யார்கிட்டயாச்சும் பேசுறேன். யாருக்கிட்ட பேசுற மாதிரி பேசலாம். ஒருத்தி இருக்கா, அவகிட்ட பேசுற மாதிரி பேசின்னு இருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதை வேற எங்க மறைச்சு வைப்பேன். தெரியுதா கேமரா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏய் பைலி, பைலி வேற கொஞ்சம் நாங்க சண்டை போட்டா டென்ஷன் ஆயிடுவோம். அது வேற பயமா இருக்குது கைஸ். நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் எண்ணிற்கு தற்போது இன்கமிங் கால் வரவில்லை. இன்கமிங் காலே இல்லையா, ரீசார்ஜ் பண்ணாத. கால் போகுது.
ஹலோ ஹலோ. ஏய் என்னடி பண்ற? நல்லா இருக்கியா? அவளா தூங்கின்னு இருக்கிறா. ஆமா ஆமா. இப்போ தானே பேச முடியும் கரெக்டாக 11 மணிக்குள்ளே பேசிட்டே இருந்தாலும். நான் போய் எழுப்புற வரைக்கும் எழுந்துக்க மாட்டாங்க. ஆ ஜாலியாக இருக்கலாம். அவெல்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நான் நம்பர் டெலீட் பண்ணிடுவேன். ஆமாம் ஆமாம். டெலீட் பண்ணிட்டா அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி 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 சரி. 1 hour later. நீ சாப்பிட்டா தானே நான் சாப்பிடுவேன். ஏன் இப்படி பண்ற? சீக்கிரம் சாப்பிடு. கடுப்பு ஏத்துறது தெரியுமா? இரு லைன்ல யாரோ வராங்க. ஒரு நிமிஷம் இரு லைன்ல இரு. அது ஒன்றும் இல்லை, ரீசார்ஜ் பண்ண சொல்லி சொல்லுது. ம் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டேன்? சார் சொல்லுங்க சார். ஆமாம் ஆமாம், அந்த லொக்கேஷனில் தான் சார். ஆமாம். ஆ ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா, அந்த லொக்கேஷனுக்கே வந்துடுங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா. ம் அப்புறம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா, மீட் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். சரிக்கா, நீ வா நான் பார்த்துக்கிறேன். அவன் என்ன சொல்றது? எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நான் செய்ய முடியும். நீ வா, நீ அதெல்லாம் எதுவும் சொல்லாது. ம் ஆமாம் ஆமாம். பைலியா வேணா எடுத்துட்டு போ, எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். இன்னும் எதுவும் செய்யல. தூங்கி எழுந்தோடனே உங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவேன், தெரியாதா? ஏய் ஆ ஆமாண்டி, ஏதாவது என் உயிரே தருவேன். நீ என்ன அப்படி பேசுற? ஏய் இப்படிலாம் பண்ணாதானே, எனக்கு அப்புறம் கஷ்டமாயிடும். நீ வேணாம். ம் படத்துக்கா? 2 பேருக்குமா? நீ நான் மட்டுமா? சரிப்பா சரிப்பா, போலாம் போலாம் போலாம். நான் கேட்டு வரேன். ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வரேன். 2 பேருக்கு மட்டும் போடு. ஏய் யாருங்க? ஒரு நிமிஷம் இராண்டி, என் ஃப்ரெண்டுடி. ஏன் என்னாச்சு? ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட காட்டுக்கு போகிறேன். என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போகிறேன். எந்த ஃப்ரெண்டு கூட படத்துக்கு போற? என் கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட. எந்த கேர்ள் ஃப்ரெண்டு? பிரியோ. கமலி கூட வரேன்னு தான் சொல்லுச்சு. ஆனால் நான் வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் கமலி. கமலி என் கூட தான் வருவோம், அவங்க கூட தான் வரும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சரி ஒரு நிமிஷம் லைன்ல இருந்து. சொல்லுடி. ஏய் அதெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னுக்கிறேன். வெய் நான் வரேன் கண்டிப்பா. அது யார் கூட போமா, விடு நம்ம போயிடலாம். சரியா? லவ் யூ டி.
பாய்டி தங்கம். சரி தங்கம். வா கிளம்பிட்டு வா. மணி 10:05 ஆயிடுச்சு. சீக்கிரம் அண்ணன். லவ்யூமா பாய்மா பாய். அம்மாட்ட காசு இருந்தா வாங்கி வா. பாய். சொல்றீன்னா என்ன செய்கிறேன்? ஒன்றும் புரியல எனக்கு. பண்ணு என்னவோ பண்ணு. நான் என்னமோ பண்ணனா எனக்கு புரியுது, நான் பேசுறேன். நீ எப்பவுமே பேசுனாதுல, நீ பேசுறதுக்குலாம் நான் எதுவும் சொல்லல. எனக்கு என்னன்னா திடீர்னு காலைல எழுந்து போனதுக்கு வந்து உட்காந்துக்கிறேன். ஆமா, யாராட்டியோ போன் நீ லேட்டா எழுந்துக்கிற, அதனால நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறேன். நான் உன்னை பேசுறதுக்கே தப்பு சொல்லடி. நீ ஆட்டனாலும் பேசு, என்னனாலும் பண்ணு. எனக்கு என்ன இப்ப எங்க 3 மணில இருந்து யாருக்கிட்ட பேசுறான், யார்கிட்ட பேசுறான்? 3 மணில இருந்து தூக்கம் 3 மணில இருந்து பேசினது. மாலை வருது, படத்துக்கு வர கூப்பிடுது. என்ன செய்தியா? சாப்பிட்டு போவா. நீ எதுக்கு வர? நாங்க போகும்போது விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ட்டு இப்ப யாராவது படுத்து போறேங்கிற. யாரு பிஞ்சு பேர் உனக்கு? என் ஃப்ரெண்டு, அவ கேர்ள் ஃப்ரெண்டு. நான் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சிங்கமா கேப்பா, அப்புறம் பச்சையா பேசலாம். பச்சையாவா? அது இருக்குது. பச்சையை முனிங்கிட்டு கேளு. பச்சையா வந்து ஐயோ, என்ன ட்ரெஸ் போட்டு போதானே தெரியலையே ஆண்டவரே. அப்பா, ஏய் காமெடி பண்றியா இல்ல உண்மையாவே பேசுறியா? ஏய் சத்தியமா போறாங்க. இது இருந்தா நீ வேணா போன் பண்ணி திருப்பி வேணா பேசுது. படத்துக்கு போறீங்களான்னு மட்டும் கேளு, வேற எதுவும் கேட்காது. எங்களுக்குள்ள 1008 இருக்கும். ஐயோ, வேற எப்பதான் மீட் பண்ண போறோமோன்னு இருக்க. கவி என்கிட்ட சத்தியமா சொல்றேன், அசிங்கமா நான் கேட்டுருவேன். நான் கேட்பேன். வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல. சரி, என்ன ட்ரெஸ்? அம்மா அந்த இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டியா தங்கம்? என்ன ட்ரெஸ் தங்கமயில தங்கம்? என்ன ட்ரெஸ்? இது வெள்ளை கலர் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு போடுங்க. எடுத்து வச்சு துண்ட குடும்பம் தங்கம், என் தங்கமயிலே. ஏன்டி இப்ப அடிக்கிற? எதுக்கு இந்த சீனம் கேட்டேன். நான் என் ஆளை பார்க்க போறேன், அதனால நான் சீன் போடுவேன். கவி சத்தியமா டென்ஷன் ஏத்துற கவி. இந்த துண்டுல இருந்து அந்த வெள்ளை வெள்ளையா பறக்குது. உன்னை முதல்ல என் துண்டுல யார் எடுக்க சொல்றா? நானும் அவ்வளவு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஏய் காலையிலே சும்மா வெறுப்பேத்து உட்காந்துருக்காத. பெரியாக்கினேன் ஒரு கொண்ட மயிறு கூட அதுல போட முடியல. நல்லா இருக்க முடியல, வேற உனக்காக கட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கூடு, பக்கத்து வீட்டுக்கு போயிடு. எனக்கு கிளிப்பு நானா முடியும் நீட்டா வளர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு கிளிப்பு வச்சுக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு எத்தனை மணிக்கு எந்திரிச்ச? என்ன கொஞ்சம் எந்திரிச்சுன்னா எழுப்பி விடலாம். டைம் வளர்த்தாதடி. சாப்பாடு எதுனா கொஞ்சம் செஞ்சு கொடு. டெய்லியும் நான் தானே செய்யறேன். ஒரு நாளாச்சும் நீ செய்ய. உடம்பு சரியில்லாதது வந்து லீவ் போட்டேன். 2 வாரமா இதையும் பார்த்துணும், உன்னையும் பார்த்துணும், ஹாஸ்பிட்டலையும் பார்த்துன்னு, இந்த நாயையும் பார்த்துன்னு. இப்ப தேவையா நம்மளுக்கு? போயிட்டே இப்ப அவன்கிட்ட வேற யார்கிட்ட போகுது? எனக்கு தலை வலிக்கிட்டு காலையிலே ஏன்னா ஒரு காசு கிட்டே உட்காராத டென்ஷன் ஆயிடும். உட்காந்துனா டென்ஷன் ஆயிடும். ஏன்டி இந்த பக்கம் உட்காரு. இங்க என் ஆள் மட்டும் தான் உட்காரணும். ஐயோ ராமா, காலையிலேயே சத்தியமா சொல்றேன் என்னை போட்டு பாடா படுத்துற. எனக்கு அவ்வளோ பால் பாக்கெட் வாங்கி போட புண்ணியமா போவோம். ரொம்ப தலை வலிக்குது. எத்தனை பால் பாக்கெட் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க? கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிடுச்சு. உடம்பு சரியில்லை, ஏதோ பாவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா ரொம்ப ஓவரா பண்ணுதுல. வாங்கி தர முடியுமா? முடியாது. ஒண்ணு முடியும் சொல்லு. நான் படத்துக்கு போறோம். நாங்க 2 பேரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எந்த வேணாலும் போமா. எனக்கு ஒரு பால் பேட்டை வாங்கி கொடுமா. எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுமா காலையிலேயே. எனக்கு தெரியாது. நான் எங்க ஆள் கூட பார்த்துட்டு போறேன். நீ போன்னு நான் சொல்லிட்டேன். நீ எங்க வேணாலும் போய். நீ போன்னு சொன்னாலும் நீ போகலன்னு சொன்னாலும் நான் போவேன். எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் செய்வேன். நான் உன்னை எதுவுமே சொல்லலப்பா. எனக்கு ஒரு பால் பாக்கெட் தான்ப்பா நான் கேட்கிறேன். எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுப்பா காலையிலேயே. டெய்லி உட்காந்து யார்ட்டையாவது பேசினே இருக்கிற. நீ என்னவோ பண்ணிட்டு நான் தான் உனக்கு தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டல. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? எங்கேயோ போய் என்னவோ பண்ணு. என்ன எதுவும் கேட்காத. எனக்கு ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கி கூட எனக்கு தலைவலிக்குது.
கால் இருக்கா உனக்கு? கால் இருக்கா இல்லையா? கால் இருக்குல்ல, நடந்து போய் வாங்கிட்டு போ. அடுத்தவங்க வேலை வைக்கிறதுன்னா உஷாரா இருக்கிற. ஆ சொல்ல, அடுத்தவங்க வேலை வைக்கணும்னா ஏன் இவ்வளவு உஷாரா இருக்கிற? எனக்கு இப்ப என்ன தெரியுமா கவி ரொம்ப பிரச்சனை, கரண்ட் மயிர் வேற இல்ல, வெறியா இருக்கு. பைலி, யாழ் ஒண்ணு வேணுமா? போயிடுறியா? நீ ரொம்ப அழகா இருக்கியா? கவி ஒரு பால் பாயிட்டு தானே கவி கேக்குறேன், ரொம்ப தலைவலிக்குது கவி. சரி வாங்கிட்டு வரேன். என்ன பிராலாம் பயங்கர பிராண்டடா போட்டுருக்க போல. ஜாக்கி. ஓ, பார்த்தேன் உன் ஜாக்கி லட்சணத்தை பார்த்தேன். சரி, அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, காலையிலேயே இருக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு கம்மி. சரி, நீ எதனா பண்ணிக்கோ. நான் வெளில போய் அவங்க கூட சாப்பிட்டுப்பேன். உனக்கு வேணும்னா சொல்லு, வரும்போது வேணுன்ற. நாங்கள் வெளில போகிறோம். யாரு கூட கவி போற? நீ கண்டு கூடாது. என்ன கவி புதுசு புதுசா ஒரு பழக்கம் கத்துட்டு வர? புதுசா இல்லை. இந்த மாதிரி நான் யார்ட்டையாவது போனா ஒத்துப்பியா கவி? போயிட்டு வா. ஃப்ரெண்டு கூட போகிறது தப்பு கிடையாது. நீயே அதை பிடிச்சா நினச்சிக்கிறேன். என்ன ஒன்றும் இல்லை. சரி, இப்போ என்னன்ற நீ? ஏம்மா நான் எதுவும் சொல்லம்மா, நீ எங்கே வேணாலும் போமா. வேற என்ன நான் ட்ரெஸ் பண்றதுன்னு தெரியல. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைப்பா. ஐயோ, பால் பாயிட்டு என்னாச்சு? காலு அந்த இது வயிற்றுல அந்த பேண்டு போகாத கஷ்டமா இருக்கு. என் ஆளுக்கிட்ட தான் சொல்லி வாங்கி தரேன். நீ கேப்பை போறியா? அவன் நல்லா பாத்துப்பா, அழகா பாத்துப்பா. உடனே நீ போயிடலாமா? என்ன முறைக்கிற? உண்மையை சொன்னா கசக்குதா? அப்பா கவி, நீ காலையிலேயே ஏதோ தேவையில்லாத சண்டை வரணும்னு பண்ணிட்டு உட்காந்துக்கிற. நான் இப்பதான் தூங்கி ஏந்திருக்கிறேன். என்ன காலையிலேயே வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாத, இரிட்டேட்டா ஆகுது எனக்கு ரொம்ப. எப்ப உன்னால எனக்கு நிறைய பிரச்சனை வருது. தயவு செய்து வீட்டை விட்டு வெளில போயிடு. எனக்கு பிடிச்சவங்க கூட கொடுக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன். நான் என்னடி பண்ணேன்? எனக்கு நீ பேசுறதே பிடிக்கல. அதான் நான் என்ன பண்ணேன்? என்ன இருக்கு விட்டுட்டு வெளில போக சொல்ற? எனக்கு நீ பேசுறதே பிடிக்கல. இருக்கிறதா இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? நான் பேசுறது பிடிக்கலையா? ஆமா. அப்பா, நான் வயிறு வேற வரைக்கும் போய் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். பைலி, தண்ணி குடிக்கிறியா சொல்லோ? பைலிமா. ஐயோ, என் கண்ணவாய் வேற என்ன பண்ணுறது? வேற கிளம்பிச்சா எனக்கு தெரியுது. காலையில எழுந்துக்கிறது, அந்த போனை கையில வச்சுக்கிறது. அவங்க அம்மா அப்பாலாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா தெரியல. காலங்காத்தால எனக்கு வேற ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ ஐயோ படுத்துறானே. தண்ணி வேணுமாடா உனக்கு? அவளை வைக்க சொல்லு. எத்தனை மணிக்கு வரான்னு தெரியல. எங்க போனா எடுக்கிற பழக்கமே இல்லை. நான் தான் தரணும் பழக்கம் பழகம். நான் தான் வீட்டில் வளர்த்து சொல்லி ஒரு ஃபோன் பண்றோம். ஹலோ ஏண்டி, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன். என்னதான் மயிறு போடுங்க என்கிட்ட பேசுறது தவிர உனக்கு என்ன? உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா அப்படிதான் வளர்த்து வச்சுக்கிறாங்களா? ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தா ஒரு ரிங் தான் எடுக்கிறது கற்றுக் கொடுக்கல. சரி, என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வர? அதுக்கே இதுதான் கால் பண்ணு. என்ன கலர் சொல்லு. ஐயோ, என்கிட்ட அந்த கலர் இல்லையே. சரி விடு, நான் கடையில் போய் புதுசாகவே வாங்கி போட்டு வரேன். ட்ரையல் ரூமில் மாற்றிக்கிறேன். சரி, சும்மா கெத்தாக நம்ம செல்ஃபி எடுக்கிறோம். சரியா? டேக் பண்ண என்ன? அதெல்லாம் யாருக்கு நம்ம பார்த்துக்கிறோம். எதுக்கு நம்ம ஒளிஞ்சு வாழணும்? சரி வா வா. சரி வா. வச்சுட்டா? சரி, நம்மகிட்ட ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு. இந்த எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாத எதுக்கு இந்த வீட்டில் இருக்கிறேன்?
வேற காத்து வருது. அம்மா கடவுளே, மறுபடி வா, சித்திட்டு போலாம் வா. சித்திட்டு போலாம் பக்தன் ஆரம்பிச்சியா? சித்திட்டு போற மாதிரி போற நீ போயேன் கவி. எதுக்கு கவி அவனை கூப்பிடுற? என்ன கையும் வந்துச்சு சொல்லுன்னா வந்துச்சு. அவங்க நீங்க எதனா பண்றியா? ஏன் அப்ப நான் பண்ணாம வேற ரோட்ல பரவாயில்ல வந்து பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு உட்காந்துலாம்? என்ன பண்றேன் நானும்? சரி பொறுமையா எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கலாம் பார்த்து ரொம்ப ஓவரா பண்ணுகிற நீ. என்ன அமைதியா இருக்கு? நீ அமைதியா இருக்கியா? என்ன சட்டெல்லாம் புதுசா போட்டுற? கவி கம்மன் கை எடு கவி. சரி இந்த ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கூட என் ஆளுக்கு போட்டுக்கிறேன். இனிமேல் ஒரு 2 3 எடுத்து எங்க? ஏய் டக்குனு காசு கொடு கிளம்பணும். என்ன காசு வேணுமோ எல்லா காசும் என்கிட்ட உட்காந்து வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து வாங்கிட்டு போற மாதிரி பேசுற. நீ தானே நான் வச்சிருக்க, அப்புறம் என்ன எடுத்துட்டு போ. எங்க போறதுன்னா போ. ஒழுங்கா குத்துரு, ஒழுங்கா குத்துரு. என்கிட்ட என்ன கவி இருக்கு? கம்பல் ரொம்ப தலைவலி உண்டாக்குற கவி எனக்கு. சரி என்ன கம்பல் கூட அடகு வச்சுட்டு போடுறேன். அது ஒண்ணுதானே இருக்குது. கொடு கம்பல் கொடுங்க, அடகு வச்சிடலாம். எல்லாம் பையில் எடுத்துட்டா ஒரு 3000 ரூபாய்க்கு எங்கயோ. கவி எனக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு எங்கேயாவது கிளம்பி போயிடு கவி. சாயந்தரம் வரைக்கும் இங்க வராத கவி, நான் பாத்துக்கிறேன். நான் நிம்மதியா இருந்துக்கிறேன். எதுக்கு நான் வரக்கூடாது? என் ஆளை கூட்டு வருவேன். நாங்கள் 2 பேரும் பேசுவோம். சாப்பாடு செஞ்சு மதியம் 3 ரூபா சாப்பிடுவோம். காலையிலே வெறுப்பேற்றணும் உட்காந்து. சரி நான் கிளம்புறேன். அப்போ குளிச்சுட்டு வரியா பைலி? போலாமாடி தங்கம், போலாமாடி சொல்லும். அழகி பிள்ளை போலாமாடி, போலாமாடி. படத்துக்கு போலாமாடி தங்கம். படத்துக்கு வரலையா? வரலையா? ஆ சரி என்னங்க அப்புறம் விஷயம் என்ன வேணும்? வேற என்ன வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேணாமா. எனக்கு ஒரே ஒரு பால் பாக்கெட் மட்டும் ஆர்டர் போடுமா. நான் நீ கூட வாங்க தேவையில்ல, எனக்கு ஆர்டர் போடுமா. எவனா தருவான், நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ ஆர்டர் மட்டும் போட்டுட்டு எங்க கிளம்பணுமோ நீ கிளம்புமா. நீ சொல்லலாம்னா கிளம்ப தான் போறேன். சரிம்மா நீ கிளம்புமா, என்னை போட்டு படுத்தாதம்மா. எது தெரியலடி, 3 மணி 2:30 மணிக்கு பேச ஸ்டார்ட் பண்ணணும். இப்பதான் நீ வச்சேன், ஒரே தூக்கமா வருது. ஐயோ அப்பா. நானும் பார்த்துதான் இஷ்டத்துக்கு பண்ணுகிறேன். இந்த மாதிரிலாம் நானும் பண்ணும்போது தெரியும் உனக்கு. என்ன பண்ணுங்க? நானும் 3 மணில இருந்து யார்ட்டையாவது பேசிக்கினேன் எல்லாம் பண்ணின்னு. நானும் இந்த மாதிரி காலை நீ ஏந்து வந்ததுமே நான் எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா உனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன தெரியும்? இருமா, முடி இருக்கு. நான் பாத்துக்கிறேன் கவி, எனக்கு கம்முன்னு இரு கவி. கம்முன்னு இரு கவி. தங்கம் தங்கம் என்ன பண்ற? சுத்துற கம்முன்னு கையை எடு கவி. டென்ஷன் பண்ணிட்டு உட்காந்துக்கிற. நான் உன்னை ஒரு இதுதான் கவி, பால் பாக்கெட் தானே பண்ணி கவி கேக்குறேன். ஆரோக்கியம் வேணுமா? வெறியாவது கவி எனக்கு. ஆரோக்கியம் வேணுமா? ஏய் பைலி, பைலட்டு பைலி. தூங்கி ஏன் அவனுக்கு எதனா வச்சியா? ஏன் உனக்கு கை கால் இல்ல? அதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் செய்யாத. எல்லா வேலையும் பாரு. ஒரு பிள்ளைக்கா பையன் தயிருக்கு ஓடுற அந்த பொண்ணு பின்னாடி. சரி பார்த்துக்கலாம். அப்பா பால் பாக்கெட் வாங்கி தர முடியுமா முடியாது அவங்களுக்கு? 10 நிமிஷம் ஆகட்டும், என் ஆள் வந்துடும். நாங்கள் 2 பேரும் போயிட்டு வாழை கொடுத்துட்டு போயிடும். டாக்டர் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு போல, அதனால கோவப்பட மாட்டாங்க மேடம். ஆனா இப்ப ரீசன்ட் டேஸ்ல கண்ட்ரோல் பண்ற அழகா கோவம் தான். இன்னைக்கு பார்க்கலாம் இவ்வளவு தூரத்துக்கு போகணும். ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுது. பார்க்கலாம். ஹலோ சொல்ல, எங்கம்மா இருக்க? லவ் யூ சொல்லிட்டே இருக்காத. லவ் யூமா. ஆமா. லவ் யூ லவ் யூ. சரி தங்கம்மா, நான் தான் சொல்றேன் என் உயிரே உனக்கு தானே. ஆமா. சரிம்மா.
சரி டார்லிங், அவ கடக்குறா, நம்ம ஓடி போயிடலாம் வா. அவன் என்ன கேக்குறதா? ஏய், வெளில போய் பேசலாம். கவி, வெளில போய் பேசுற, மாடில போய் பேசுப்போ. ஏன் ஒண்ணு வெளில போய் பேசு, இல்ல மாடில போய் பேசு. ஏன் இப்ப என்ன நான் இங்க எனக்கு தலை வலிக்குது கவி, எனக்கு. வெளில போய் பேசு. வெளில எல்லாம் பேசுங்க. அப்ப மாடிக்காவது போயேன். நீ போ. சொல்லுடி. எனக்கு வேலை இருக்கு கவி. அது ஒரு அன்வான்ட் விடு. ஆமா ஆமா. சும்மா நடிச்சுன்னு இருக்கும். கைஸ், என்ன கைஸ், மிஷின் ஃபெயிலியர் ஆயிடும் பொழுது கோவப்படுன்னு நினைக்கிறேன். கோவப்படுறாலும் ஆயிடும். ஆனால் சூப்பர், எனக்கு சத்தியமாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காயத்ரிக்கு வந்து தெரப்பி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய விஷயம் அவள் டிப்ரெஷன்லாம் இருக்கிறதுனால. ஆனால் வந்து இவ்வளோ அழகாக கண்ட்ரோல் ஆகிப்பா லைஃபுக்கு நினச்சி பார்க்கல. சும்மா சின்னதாக என்ன பண்ணாலே கத்தினே இருக்கும். நேரம் அது பால் பாயிட்டு கேட்ட வேகத்தில் நேரம் என்ன மாதிரி போர் நடந்திருக்கும் தெரியுமா இங்கே. பரவாயில்ல, ஹேட்ஸ் ஆஃப் காயு. காயு இவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு நினைக்கலாம். அதுவும் ஒரு யார்கிட்ட பேசுகிற மாதிரி, அதுகிட்ட சும்மா எதனா கமெண்ட் வந்து பச்சாலே கத்தின்னு இருப்பா. இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கு. பார்க்கலாம். சூப்பர், பார்க்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? எதனா அவளுக்கு பிடிச்சது எதனா மற்றவங்கள வச்சு கூப்பிட்டா டென்ஷன் ஆவா. தங்கமயில்னு சொல்லிட்டேன், அதுக்கும் டென்ஷன் ஆகல. மேலே அவளே போயிட்டா. வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வருது. இவ்வளோ பிராங்க் பண்ண சொல்லி சொல்லி பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. ஹலோ காயத்ரி, பால் வந்துச்சு பாரு. காயோ காயோ, பால் வந்துச்சு பாரு. தங்கம், பைலி வேணுமா உனக்கு? தூக்கி போயிடு, நான் கொடுத்துட்றேன். பைலி வேணும்னா சொல்லு, நான் கொடுத்துட்றேன்ப்பா. அவ அதெல்லாம் கேட்க மாட்டா. எப்படி என்ன கேட்பா? அவன்லாம் எங்கள் வீட்டுக்கு வேணாம். பைலி வேணாம்னா வேணாம், நீ தூக்கி போயிட்டே இருக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் எடுத்துருவேன். சரியா? என்னது பால்? என்ன பால்? பால் வந்துருச்சுங்க. வரும், உக்காரு. ஒரு 10 நிமிஷம் ஆகும் வர்றதுக்கு. சரி செல்லம், வந்துரு. நான் போய் குளிச்சுட்டு வரேன்னே. காஃபி வேணுமா உனக்கு? 1000 ரூபா இருந்தாலும் நான் வாங்கி தரேன் வா. உனக்கு ஒரு காஃபி கொடுமா, உனக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். மாடி அதெல்லாம் வாங்கி தரேன். நான் உனக்கு காஃபி வாங்கி தரேன், நீ எனக்கு ஒரு டோனட் வாங்கி கொடு. என்ன சரியா? ஐயோ என்னால் முடியல, நான் வைக்கிறேன். டைம் ஆகுது, கிளம்ப. டே போயிட்டு தான் போயிட்டு தான் இருக்கும். 3 மணிலேருந்து பேசி பேசி சார்ஜர் வேற இல்லை ஃபோனில். வைமா. லவ் யூ தங்கமயில். லவ் யூமா. பை. பைலிங் வா, கிளம்பு போலாம். அம்மா, அப்பா, அப்பா. காயத்ரி, காயத்ரி, டைம் ஆகும்னா நான் வர்றதுக்கு. ஏய் என்னடா அது குப்பையில இருக்கு. காயத்ரி இங்க பாரு, குப்பை எடுத்துன்னு வரலாம் பாரு. வெளியே வா. சொல்லப்பட்டு நீ தங்கம். சரி படம் வரைக்கும் நான் கிளம்புறேன். ஏய் ஐயோ, மைடி சித்தி பார்க்கலாமா? வா போலாம், வா போலாம். சாப்பிடா செலவா. மைடி வா. எங்க இருக்க? வா போலாம். எங்கடி அவனை கூப்பிட்டுங்கிற? எங்க கூப்பிட்டா உனக்கு என்ன ஆச்சு? மைடி வா, சித்தி பார்க்கலாம்.
வச்சுக்கிட்டேன், நீ போறியா? சித்தி உன்னை நல்லா பாத்துக்கோ. முன்னதான் கவி பேசுங்க. ஃபோன் வேற பண்ணிருக்கு போல தங்கமயிலு. தங்கம் அதுதான் சொல்லுது. ஐயோ லவ் யூன்னு சொல்லி ஹார்ட்லாம் அமைச்சிருக்கே. லவ் யூடி தங்கம், லவ் யூடி செல்லம். எவ்வளோ பெரிய ஹார்ட் அமைச்சிருக்கு பாரு. என்ன எவ்வளோ லவ் பண்ணிட்டு பாருங்க. ஐயோ என் தங்கமயில் எவ்வளோ எவ்வளோ நான் கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்க. ஹலோ 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 தங்கமயில், கிளம்பிட்டியாப்பா? சரி சொல்லுவோம், வாங்க வாங்க. நான் வந்து வீட்லயே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ ரெடியாக மாட்டேன். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் வரேன். காஃபி தானே, 1000 ரூபாய் இருந்தாலும் வாங்கி தரேன் வா. உனக்கு என்ன காஃபி வேணும்? கோல்ட் காஃபி வேணுமா? சரிவா, உனக்கு வாங்கி தர மாட்டேனா? நான் ஒரு காப்பி பால் பாக்கெட் கேட்க மயிறு அதை வாங்கி கொடுக்க துப்பு மயிறு இல்ல. வாங்கி தரேன்னு சொல்லுது. அந்த போன் மயிரை கூட என்கிட்ட கூட என்கிட்ட. சரி இப்போ எதுவும் என்கிட்ட கத்துற? இரு, மெசேஜ் வந்துருக்கு. கால் கட் பண்ண வேற மெசேஜ் வேறு இதுக்கு வச்சிருக்கேன். நான் என்ன ட்ரெஸ் போடலான்னு கண்டிப்பாக சூப்பர். எனக்கு ஏற்ற ஆள் அது மட்டும்தான். நான் எப்படிதான் பார்த்து சொல்றேன் என்ன வெறி ஆக்காத, என்ன வெறி ஆக்காத ஆக்காதன்னு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ற நீ? யார்கிட்ட பேசுனுங்கிற நீ? யார்கிட்ட பேசுனுங்கிற நீ? யார்கிட்ட பேசுனுங்கிறன்னு கேட்டா கேட்டு பேசுற. யார்கிட்ட பேசுனுங்கிற? யார்கிட்ட பேசுனுங்கிற? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன முடிவுடு? யார்கிட்ட கவி பேசிட்டு இருக்க? கேட்ட கேள்வி பேசு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சரி பஸ் முடிவுடு. நீ கையடா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? முடிவுடு. வலிக்குதுறியே. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏய் யார்கிட்ட பேசுற? யார்கிட்ட பேசுறதானே கேக்குறேன். யார்கிட்ட பேசுறதானே கேக்குறேன். யார்கிட்ட பேசுங்க? முடிவுடு சொல்லு. யார்கிட்ட பேசுங்க? கொத்தா வந்துரும். யார்கிட்ட முடியாது? கொத்தா வந்தாலும் பிரச்சனை இல்ல. இப்ப சொட்ட மண்டியாகிட்டு வராங்க வர ஆத்துறதுக்கு. மரியாதை வலிக்குதுறி. வலிக்குது சொல்றேன். வலிக்குதுறி. சரி சொல்றேன். நானும் போனா போயிட்டு பாத்துங்கிற லட்டுங்கிற இதுங்கிற மயிருங்கிற மட்டங்கிற என்னவோ பண்ணுகிற நீ. அவன் என் சுவாச காற்று. ஜட்டி வர போலடி உள்ள. அப்பா ஏன் என்ன பேசினா இப்படி பண்ற? பின்ன வெறியாவதுல கவி. நீ யார்கிட்டயும் பேச தொலை கவி. நான் அவனை எதுவும் நான் கேட்கல. கொஞ்சிரா வைக்கிற கொள்ற என்னென்னவோ பண்ணு உட்காந்துங்கிற. போறங்கிற வராங்கிற. அவன் போட்டோ கூட இங்க ஏதோ வச்சு படுத்துருந்தாதான் பாக்குறேன். சிரிக்காத கவி. ரொம்ப கடுப்பா இருக்கு கவி எனக்கு. அப்ப லவ்வர் எப்படி லவ்வர்னு சொன்னா வேற எப்படி சொல்ல முடியும்? லவ்வர் ஏய் பைனி இங்க வா. இதெல்லாம் குப்பைக்கே போயிட்டு இருக்காரு. சரி ட்ரெஸ் வாங்க. நான் சொல்றேன். சரி சாப்பாடு ட்ரெஸ் வாங்க. சாப்பாடு எத்தனை வாட்டி நான் கேட்டிருப்பேன் எனக்கு மேட்சா ட்ரெஸ் கலர் போடுது. எனக்கு மேட்சா ட்ரெஸ் கலர் போடுது எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன். ஒரு நாளாவது பண்ணிருக்கியா? அவசியமே கிடையாது. ஒன்னும் சத்தியம் உட்காரு கவி. அவளுக்கு போன் பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பர்சனல் விஷயத்த தலையிடக்கூடாது.
இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், எந்த பிரயோஜனமும் இல்ல. பர்சனல் விஷயத்துல தலையிடாது. அந்த மாதிரி பண்ணாது. அவளுக்கு போன் பண்ணி குடு கவி. அந்த மாதிரி எனக்கு பண்ணாத நான் விஷயம். பேசுறேன், நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அவள்கிட்ட பேசுறீங்கன்னு நான் கேக்குறேன். அந்த மாதிரிலாம் பண்ணாது. எதுக்கு அவ கூட நீங்க எதுக்கு படத்துக்கு போறீங்கன்னு நான் கேக்குறேன். குடு. அவகிட்ட பேசினா உனக்கு என்ன? அவகிட்ட பேசினா உனக்கு என்ன? எங்களோட பர்சனல்ல தலையிட நீ யாரு? நான் யாரா? ஆமா, என்னோட பர்சனல் விஷயம் அதெல்லாம். ஒரு லெவலுக்கு தான் ஒரு லிமிட். மரியாதையே போயிடும். ஏய் உட்காரு. என்ன நான் யாரு? புரியல இருக்கு. நான் யாருன்னா நான் யாரு? அதான் தெரியல. நீ யாரு? யாரு நீ? ஏய் வா பை, சித்தி கூப்பிடுறா பாரு, போலாம். கூப்பிடுறா பாரு, போலாம். சுத்தி கொத்திக்கிட்டு இருந்தீனா ஐயம். கவி நீ காலையில டென்ஷன் பண்ற கவி. இத முடியா புடிச்சு அடிக்காம இத புடிச்சு அடிப்பாங்க. அப்பனால நான் வண்ட வண்டியா கேட்ட வராடே. அவ்வளவு வேலை திருட்டு வேலை பண்ற, அதனால தான் முடியா இழுத்து போட்டு அடிக்கிறேன். அம்மா ஐயோ, மெசேஜ் வந்தபடியே கொத்தா வர மாட்டேங்குது. வந்துச்சுன்னா நிம்மதியா இருந்திருப்பேன் நானு. சரி வா, அம்மா சித்திட்ட போலாம். வா வா பைலி, சித்திட்ட போலாம். வா. கவி ரொம்ப டென்ஷன் பண்ற கவி என்ன போட்டு. நான் ரொம்ப பண்ணிக்கிறேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரீடம் எனக்கு வேணும், சரியா? உன் ஃப்ரீடமை நீ வச்சுக்கோ. உன் ஃப்ரீடமா நான் ஒன்னும் சொல்லல. உன் ஃப்ரீடம் போயிடு. மரியாதையா போயிடு. சரி, அதை அடிச்சா வலிக்கும், டென்ஷன் வலிக்க எது இப்ப கும்பலா இருக்குனாங்க. என்ன கவி பண்ற சொல்லுங்க. நான் உங்க எங்கேயும் நான் எது வேணாலும் பண்ணுவேன் இந்த வீட்டுல. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் இருக்கு. இப்படி கேமரா வைப்பேன், பிராங்க் பண்ணுவேன், ஏன் இஷ்டம் அதெல்லாம். அங்கே பார் பார், அங்க பார். பூ நம்மளோட ஸ்கிரீனுக்கு பின்னாடி பார். ஏதாவது கொடுக்கணும். எப்படி? அப்ப இது உண்மையாதுன்றது ஒரு பிரச்சனையா? போடி. ஆனா காயத்ரி சூப்பரா கண்ட்ரோல் பண்ற கோவத்தை. காயத்ரி சத்தியமா தான் ஆட்ஸ் ஆஃப் காயு. கும்பல போறேன், கும்பல அடி. ஏய் வைடு வாயில குத்திட்டாங்க. ஆட்ஸ் ஆஃப் காயு சூப்பரா கோவத்தை கண்ட்ரோல் பண்றோம். சூப்பரா போலாம். எல்லாம் என் தலையெழுத்து. சரிவா, நீயே பேசி எப்படி பிராங்க் பண்ணுன்றாங்கன்னா பிராங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் சரி ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். ட்ரிகர் பண்ணிட்டேன். A few minutes later. என்ன ஐயோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அந்த பக்கம் மைக் இருக்கும் கொஞ்சம். நான் பேய் மறிக்கிற. எப்படி இருந்துச்சு பிராங்க்? ஆனா காயத்ரி சீக்கிரமா கோவமா ஒண்ணு எதனா நடக்கும்னு பார்த்தா அந்த லவ்லாம் எதுவும் போல. சூப்பர் காயு, நல்லா இருந்துச்சா பிராங்க்? ஓகே கைஸ், இந்த பிராங்க் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே பாய்.